ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராக்ஸ்டி ஜபக்கூடிய ட்ரூ பவரும் அவர் ஹேண்டில் பண்ண, அதாவது அவர் சொன்ன அந்த 2 டெவில் ஃப்ரூட்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ராக்ஸ்டி ஜபக் சீஸில் ஒரு கிரேட்டஸ்ட் பைரட், ஈவன் ராஜரை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ராக்ஸோட அந்த சீக்ரெட் பவர்ஸ்னு சொல்லலாம் அந்த 2 டெவில் ஃப்ரூட்ஸ். அவங்க ஸ்டோரி இப்போ மாங்கா லேட்டஸ்ட் சாப்டர்ஸில் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு தியரி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்லைன்லேருந்து எடுத்த ஒரு தியரி. இது என்னோட தியரி கிடையாது. எதனா தப்பாக சொன்னாலும் அப்படின்னா, நான் எதனா தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணாலோ அப்படின்னா, இந்த தியரியில் எதனா தப்பாக இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான தியரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அப்போ தான் நீங்களும் இந்த மாதிரி தியரிஸை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ராக்ஸ்டி ஜபக் எப்போவுமே ஒன் பீஸ் வேர்ல்டில் ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்த ஒரு கேரக்டர். இப்போ அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, அவருக்கு இப்போ கிங் ஆஃப் த வேர்ல்டாக மாறணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அவருக்கு இருக்குது. அது கிட்ட நேரங்க அவருக்கு 2 ஸ்பெசிஃபிக் டெவில் ஃப்ரூட்ஸ் தேவைப்படுது. அதில் ஒரு டெவில் ஃப்ரூட் எல்பஃபில் இருக்குது அப்படின்னு நம்ம ராக்ஸை சொல்லியிருப்பாரு. அண்ட் அந்த டெவில் ஃப்ரூட்ஸ் ஜெனரேஷன் கணக்காக பாதுகாத்துட்டு வராங்க. இன்னும் ஒரு ஃப்ரூட் கம்ப்ளீட் மிஸ்ட்ரியாக இருக்குது. அண்ட் டார்க்னஸில் கவரான யமி நோமி லேட்டராக நம்ம பிளாக் பெட் கிட்ட பார்த்தோம். ப்ராபப்ளி இந்த ஒரு டெவில் ஃப்ரூட் தான் அந்த மிஸ்ட்ரியாக இருந்த 2வது டெவில் ஃப்ரூட்டாக இருக்கணும். அண்ட் இந்த 2 டெவில் ஃப்ரூட் தான் ராக்ஸோட ஆம்பிஷனுக்கு கோர் எலமெண்ட்ஸ்னு நான் சொல்வேன். ராக்ஸோட மெயின் கோல்னா ஜஸ்ட் டெரிட்டரிஸ் கான்குரர் பண்றது மட்டும் இல்ல, அவர் சீக் பண்ணினது பவர்ஸ். அவர்கிட்ட இந்த வேர்ல்டை ரீஷேப் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் அந்த லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட்டான அந்த நிக்கா டெவில் ஃப்ரூட் இப்போ ப்ரெசென்ட் டைமில் இருந்து 14 இயர்ஸ்க்கு முன்னாடி அது யாரோ திருடி இருக்காங்க. ஒரு மிஸ்டீரியஸ் மேன் ராயல் கேஸ்டில் பிரேக் பண்ணிட்டு அந்த ஃப்ரூட்டை ஸ்டீல் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஜெயண்ட் ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. அது யார் எடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் அந்த எல்பஃபில் இருக்கிற பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ஹரால்டோட சன்னான லோக்கி தான் அதை சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லோக்கியோ அவரே சன் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இது லூஃபியோட சியர்ஃபுல் நிக்கா ஃபார்ம் இல்லை. ப்ராபப்ளி லோக்கி ஈட் பண்ணது ஒரு டெஸ்ட்ரக்டிவ் வெர்ஷனாக இருக்கலாம். ஜெயண்ட்ஸோட வார் கல்ச்சர் கூட அந்த டெவில் ஃப்ரூட் லிங்க் ஆகுது. அண்ட் ஜெயண்ட் பிலீஃபில் 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒரு சேவியர் சன் காட், அதுதான் நிக்கா. அண்ட் இன்னொரு ஒன்று டெஸ்ட்ராயர், அதாவது வார் அண்ட் வயலன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ லோக்கி அந்த டெஸ்ட்ரக்டிவ் சைடான அந்த டெவில் ஃப்ரூட்டை ஈட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்ட்லி அவங்க வாரியர் ட்ரெடிஷனுக்கு அது ஷூட் ஆகும். அதே போல் லோக்கியை ஒரு காட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் லோக்கி செல்ஃபாக தான் சன் காட்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே போல் அவருடைய பேக் ஸ்டோரியை பார்த்தோம். அதில் லோக்கியை டெஸ்ட்ரக்ஷன் அண்ட் சேவோ சைடுக்கு ஷிஃப்ட் பண்ண அந்த ரீசனை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அந்த டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது நிக்காவோட வைவுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட், அதாவது ஆப்போசிட்டாக இருக்கு. ஒன் பீஸ் லோரில் டெவில் ஃப்ரூட்ஸ் பீப்புளோட டிசைர் அண்ட் இமேஜின்ஸ்ல இருந்து பான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம வெகாபாங் சொல்லியிருப்பாரு. அதனால நிக்கா ஃப்ரூட் சிங்கிள், ஆனாலும் ஜெயண்ட்ஸோட வாரியர் பேஸ்டு சன் காட் பிலீஃப் இன்னும் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அந்த டெவில் ஃப்ரூட் தான் நம்ம லோக்கி கிட்ட வந்திருக்கு. அண்ட் இந்த சன் காட் டெவில் ஃப்ரூட் எல்பஃப் கல்ச்சரை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது. எக்ஸாக்டா லூஃபியோட டெவில் ஃப்ரூட் எப்படி லெஜெண்டரியா இருக்கோ அதே போல அந்த லெவல்ல லோக்கியோட டெவில் ஃப்ரூட்கான சிக்னிஃபிகன்ஸும் இருக்கு. அண்ட் இது ராக்ஸ் டார்கெட் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் டெவில் ஃப்ரூட். இப்போ ராக்ஸோட நெக்ஸ்ட் டார்கெட் யமி நோமி ஆர் டார்க்னஸ் ஃப்ரூட்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஃப்ரூட்டையே அவர் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு டோட்டலி யூனிக் பவர் ஹோல்ட் பண்ணுது. டெவில் ஃப்ரூட் யூசர்ஸோட எபிலிட்டியை நலிஃபை பண்ண முடியும். யாரோட டெவில் ஃப்ரூட்ஸ் பவர்ஸை எடுத்துக்கிட்டு டெம்பரரியா கேன்சல் பண்ண இது ஒரு பர்ஃபெக்ட் வெப்பனாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எபிலிட்டி இருந்தால் ஸ்ட்ராங் ஃபைட்டர்ஸ் கூட ஃபேஸ் பண்ண ஈஸியாக ஆகிடும். ஈவன் ஹோலி நைட்ஸ் மாதிரியான மிஸ்டிக்கல் யூசர்ஸை கூட ஃபேஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ இந்த ஒரு ஃப்ரூட்டால பிளாக் பீடுக்கும் ராக்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ஆல்ரெடி அவங்க ஃபாதர் அண்ட் சன், அது வேற ஒரு கனெக்ஷன். சைல்ட்ஹுட்ல இருந்து டீச் யமி டெவில் ஃப்ரூட்டை சர்ச் பண்றாரு. சம்மோ அவருக்கு ராக்ஸோட பிளான் தெரிஞ்சிடுது. அதனால தேட்சை கீல் பண்ணிட்டு அந்த ஃப்ரூட்டை சர்ச் பண்றாரு. அது அவருடைய டிட்டர்மினேஷனை காமிக்குது. அவர் ராக்ஸோடைய லெகசியை தான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு அவர் காமிச்சிட்டாரு. அண்ட் கியூரியஸ்லி ராக்ஸ் இப்போ வரைக்கும் டெவில் ஃப்ரூட் யூசர்னு சாலிடா ப்ரூஃப் இல்ல. ராஜர் கார்ப் மாதிரி ராக்ஸ் அவருடைய ரா ஸ்ட்ரென்த், பேட்டல் ஸ்ட்ராட்டஜி, சரிஸ்மால தான் ரிலே பண்ணியிருந்தாருன்னு நிறைய பேர் பிலீவ் பண்றாங்க. அவர் ஸ்வாட்ஸ்மனா இருந்தாலும் அவரோட அட்டாக்ஸ் ஸ்வாட்ச் ஸ்லாஷ் மாதிரி இல்ல, ஹேமர் இம்பாக்ட் மாதிரி ஒரு பிளண்ட் ஃபோர்ஸா இருக்கு. ப்ராபப்ளி அந்த பிளண்ட் ஃபோர்ஸ் தான் அவருடைய பவரை டபுள் பண்ணியிருக்கணும். அதுவும் எந்த ஒரு ஃப்ரூட்ஸும் அவர் டிபெண்ட் பண்ணாமலே. அண்ட் ஒருவேளை ராக்ஸ் கிட்ட ஒரு ஃப்ரூட் இருந்தாலும் ப்ராபப்ளி அது சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்கவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மேபி ஃபியூச்சரை ரிவீல் பண்ணலாம். இப்போ ப்ரெசென்ட்ல பிளாக் பீட் ஆல்ரெடி 2 டெவில் ஃப்ரூட்ஸ் ப்ராசஸ் பண்றாரு. யமி நோமி ஒரு லோகியா டெவில் ஃப்ரூட். அதே போல அந்த குரகோரோ நோமி வேர்ல்டுல ஸ்ட்ராங்கஸ்ட் பேரமிஷியா டெவில் ஃப்ரூட். எர்த்குவேக்ஸை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு பவர். இந்த டெவில் ஃப்ரூட்ஸ்ல மொத்தம் 3 டைப். அதுல 2 டைப் நம்ம பிளாக் பீட் கிட்டே இருக்கு. அண்ட் பிளாக் பீட் கிட்ட அந்த 3 டைப் டெவில் ஃப்ரூட்ஸும் இருக்கு. இன்னொரு டைப்பான அந்த மித்திக்கல் ஜோன் அப்படின்னா அந்த ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட் அவர்கிட்ட இல்லை. அண்ட் அவர் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட் ப்ராபப்ளி நம்ம லோக்கி கிட்டே இருக்கிற அந்த லெஜெண்டரி சன் காட் டெவில் ஃப்ரூட்டாக கூட இருக்கலாம். அண்ட் ஒருவேளை இந்த ஒரு டெவில் ஃப்ரூட் நம்ம பிளாக் பீட் கிட்ட கிடைச்சதுன்னா ஒரு சூப்பர் சிம்பாலிக் பேரலல் கிரியேட் பண்ணும். அண்ட் யோசிச்சு பாருங்க, லூஃபி கிட்ட சியர்ஃபுல் அண்ட் ஹோப் ஃபீல்டு நிக்கா டெவில் ஃப்ரூட் இருக்கு.
பட் அதே பிளாக்பீட் பக்கம் ஒரு டெஸ்ட்ரக்டிவான சன்காட் டெவில் ஃப்ரூட் இருந்ததுன்னா ஒரு பக்கம் ஆப்போசிட் ஃபைட்டை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இந்த ரெண்டு டெவில் ஃப்ரூட் கிரேட்டஸ்ட் ரைவல்ஸோட கிளியர் கான்ட்ராஸ்ட் ஹைலைட் பண்ணுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம லூஃபி அண்ட் பிளாக்பீடுக்கு ஆகாது. அதே போல அந்த ரெண்டு டெவில் ஃப்ரூட்ஸுமே ஆப்போசிட்டான டெவில் ஃப்ரூட்ஸ், அதனால அந்த ஃபைட்டும் வேற லெவலில் இருக்கும். ஸோ லூஃபி ஒரு பக்கம் லைட், லாஃபர், ஃப்ரீடம் ரெப்ரசென்ட் பண்றாரு. அதே போல பிளாக்பீட் இந்த டார்க் சைட் அண்ட் டெஸ்ட்ரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்றாரு. மேபி நெக்ஸ்ட் மேஜர் ஒன் பீஸ் ஆர்க்ல இந்த கிளாஸ் டைரக்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல லோக்கி சென்டர் பீஸா இருக்க சான்ஸ் அதிகம். பிகாஸ் அவரோட பிளான் தான் ராக்ஸோட டெவில் ஃப்ரூட்டை கம்ப்ளீட் பண்ண லாஸ்ட் கீன்னு சொல்றாங்க இந்த தியரியில. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பிளாக்பீட் லோக்கியை ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா அவரே லோக்கியை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃப்ரூட்டை எடுக்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லோக்கி அண்ட் பிளாக்பீட் இவங்க ரெண்டு பேரும் அலையன்ஸ் கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்கு. ரீசன் சிம்பிள் தான், லோக்கி ஹெரால்டோட சன், ஆனால் அவருடைய ஐடல் ராக்ஸ். ஸோ பிளாக்பீட் லோக்கி கிட்ட நான் ராக்ஸோடைய சன் அப்படின்னு சொன்னால் ப்ராபப்ளி பிளாக்பீட் லோக்கியும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் முக்கியமாக ராக்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவர் செல்ஃப் யூஸ் பண்ண வேண்டி பிளான் பண்ணல. அவர் இந்த வேர்ல்டு சேவ் பண்ணணும்னு தான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஹெச்ரோவோட லெஜெண்டரி ஃப்ரூட்ஸ், பிளட் லைன், டிவைன் ஐடல்ஸ் அப்படின்னு ஒரு சூப்பர் இன்ட்ரிகேட் யூனிவர்ஸ் பில்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், டெவில் ஃப்ரூட், மித்தாலஜி எல்லாமே டைட்டாக இன்டர்லிங்க் ஆகியிருக்கு இந்த ஸ்டோரியில். ஸோ இப்போ பிளாக்பீடுடைய நெக்ஸ்ட் மூவ் கிரூஷியலாக இருக்க போகுது. லோக்கியோட சன்காட் டெவில் ஃப்ரூட்டான அந்த டெஸ்ட்ரக்டிவ் டெவில் ஃப்ரூட்டை கெயின் பண்ணிட்டு ஃப்ரூட் ட்ரீயை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவார். இப்படி நடந்தால் இது வேர்ல்டோட பேலன்ஸை ஷேக் பண்ணிடும். அண்ட் இது லூஃபி அண்ட் பிளாக்பீடுக்கான கிளாஷ்க்கு டேரெக்டாக கொண்டு போகும். அந்த ஃபைட் ஒரு ஃபிசிக்கல் ஃபைட் மட்டும் இல்லாமல் ஐடியாலஜி, ஹிஸ்ட்ரி, சிம்பலிசம் எல்லாம் கலந்து ஒரு பெரிய லேயராக அந்த ஃபைட் இருக்க போகுது. அண்ட் இப்போ ஃபைனலாக ராக்ஸ் டி ஜெபக்கும் பிளாக்பீடுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் பீஸ் ஸ்டோரியில் லெகசி, ஹெரிட்டேஜ், ஆம்பிஷன் இந்த மாதிரி நிறைய தீம்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ராக் சீக் பண்ண அந்த டெவில் ஃப்ரூட்ஸ் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ரா பவர்ஸ் கிடையாது. அது ரெண்டுமே டெஸ்டினி அண்ட் ஃபியூச்சர் சாய்ஸஸ்க்கான சிம்பிள்ஸ்ன்னே நான் சொல்வேன். ஏன்னா ஒன் பீஸ் யூனிவர்ஸில் எல்லாம் ஒரு செயினாக கனெக்ட் ஆகுது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிளட் லைன்ஸ், வில், ஃப்ரூட், ஐடியாலஜி இது எல்லாமே கனெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இந்த வேர்ல்டு ஒரு பெரிய எபிக் கான்ஃபரன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. அண்ட் இங்கே எல்லா லைனேஜும், மித்தும், ஃப்ரூட் எல்லாமே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. அண்ட் ராக்ஸோட ரெண்டு டெவில் ஃப்ரூட் டியூவாலிட்டி பார்த்த உடனே ஃபாதர் சன் கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு சைடில் ராக்ஸ் வேர்ல்டு டாமினேட் பண்ண ரெண்டு லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட்டை தேடி செட் பண்ணுறாரு அவருடைய ஜெர்னியை. இன்னொரு சைடில் பிளாக்பீட் அவருடைய அப்சர்ஷனும் நாலேஜும் இன்ஹெரிட் பண்ணிட்டு இப்போ அவர் கான்கரர் பண்ண வேண்டியதுக்கான கீயை தேடிட்டு இருக்காரு. அண்ட் ராக்ஸும் பிளாக்பீடுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒரு பெரிய பாண்ட்னு நான் சொல்வேன். ஏன்னா பிளாக்பீடுடைய ஸ்டோரி இப்போதைக்கு ராக்ஸோடைய அந்த இன்டரப்டட் பிளானை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் உண்மையிலே நம்ம ராக்ஸோடைய பிளானை தான் கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா அவருடைய ஃபாதர் அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சிருக்காரா, இல்லைனா அவருடைய ஃபாதருக்காக தான் இந்த ரிவெஞ்ச்லாம் பண்ணுறாரா அப்படின்றது நமக்கு இன்னும் தெரிய வரல. அது முதல்ல கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இதை நம்ம கண்டிப்பாக அடித்து சொல்ல முடியும். ஸோ கம்மிங் பேக் டு த தியரி, இப்போ லோக்கியோட ப்ரெசன்ஸ் இந்த ஈக்குவேஷனில் இன்னும் ஒரு பெரிய லேயர் ஆட் பண்ணுது. ஈக்குவேஷன் மீன்ஸ் அந்த ஸ்டோரியை தான் நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு ஜெயண்ட் ரேஸ்ல ஒரு சென்டர் ஃபிகரா இருக்காரு நம்ம லோக்கி. அண்ட் இப்போ அவர்கிட்ட ராக்ஸ் ஒன்ஸ் சீக் பண்ண அந்த டெவில் ஃப்ரூட் இருக்கு. ஆனால் லோக்கி ஒரு சேவியர் சிம்பிள் இல்லை, அவரு டெஸ்ட்ரக்டிவ் சன்காடோட எம்பாடிமெண்ட். அது எல்ப் ஆஃப் ஜெயன்ஸோட வாரியர் கல்ச்சர்ல மிங்கிள் ஆகியிருக்கு. அதாவது அவங்க ஃபெய்த் அண்ட் ரிலீஜியன் லோக்கியோட ஃப்ரூட் ஃபார்ம்ல மெட்டீரியலைஸ் ஆகியிருக்கு. பேட்டில், வயலன்ஸ், சுப்ரிமன்சி எல்லாம் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இந்த டீட்டெயில் லோக்கி கேரக்டரை ரொம்ப சிம்பாலிக்கா மாத்திடுது. ஆக்சுவலாக இந்த தியரியில் என்ன சொல்ல வராங்கன்னா ராக்ஸ் வந்து ரெண்டு டெவில் ஃப்ரூட்டை தேடிட்டு இருக்காரு. அந்த ரெண்டு டெவில் ஃப்ரூட்டில் ஒரு டெவில் ஃப்ரூட் எல்பாஃப்ல இருக்கு. அண்ட் இன்னொரு டெவில் ஃப்ரூட் இன்னும் வரைக்கும் தெரியாது. ஸோ அந்த ரெண்டு டெவில் ஃப்ரூட்டில் மிஸ்ட்ரியாக இருக்கிற அந்த டெவில் ஃப்ரூட் ப்ராபப்ளி அந்த டார்க்னஸ் டெவில் ஃப்ரூட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அந்த எல்பாஃப்ல இருக்கிற அந்த ஜெயின்ட் டெவில் ஃப்ரூட்டுக்கு நம்ம வருவோம். ஸோ எல்பாஃப்ல ஜெனரேஷன் கணக்காக பாதுகாத்துட்டு இருந்த அந்த டெவில் ஃப்ரூட், அதாவது அந்த நிக்கா டெவில் ஃப்ரூட்டை தான் நம்ம லூஃபி சாப்பிட்ருக்காரு. அப்போ லோக்கி நான் ஒரு டெவில் ஃப்ரூட் ஈட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த டெவில் ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சன்காடுடைய இன்னொரு வெர்ஷன், அதாவது டெமானிக் வெர்ஷன் மாதிரி சொல்லலாம். டெமானிக் வெர்ஷன் சொல்கிறத விட டெஸ்ட்ரக்டிவ் வெர்ஷன் நம்ம சொல்ல முடியும். அதாவது நம்ம லூஃபியோட நிக்கா ஃபார்ம் பார்த்துருப்போம்ல, அது வந்து ஒரு ஃப்ரீடமையும் லிபரேஷனையும் அதை தான் மீன் பண்ணும். ஆனால் லோக்கி சாப்பிட்ருக்கிற அந்த டெவில் ஃப்ரூட் டெஸ்ட்ரக்ஷனை மீன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சன்காடில் எப்படி இந்த மாதிரி ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கான ரீசன் வெகாபங்க் சொன்ன அந்த தியரி தான். வெகாபங்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா பீப்புளோட இமேஜினேஷனால் தான் இந்த டெவில் ஃப்ரூட்ஸ்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த வகையில் எல்பாஃப்னு ஒரு ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் இருக்கு. ஸோ எல்பாஃப்னாலே இந்த வார்ஸை பேஸ் பண்ண ஒரு லேண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் வாரியர்ஸ்க்கும் அந்த மைண்ட் செட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்ஸ் மைண்ட் செட் உடைய ஒரு நிக்கா டெவில் ஃப்ரூட் தான் நம்ம லோக்கி சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு தியரியில் சொல்றாங்க. அண்ட் அந்த டெவில் ஃப்ரூட் தான் ராக்ஸ் சீக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ராக்ஸ் அவருடைய பிளானை ஃபுல்ஃபில் பண்ண முடியாததுனால இப்போ பிளாக்பீட் ராக்ஸோடைய பிளானை ஃபுல்ஃபில் பண்ண வராரு. அதுக்காக அவருக்கு ராக்ஸோடைய டெவில் ஃப்ரூட் ரொம்ப தேவைப்படுது. ஸோ ப்ராபப்ளி
பிளாக் பீர்டு லோக்கி ஒரு அலைன்ஸாகவும் அப்படி இல்லைனா அவர் கூட ஃபைட் பண்ணி கூட அந்த டிவில் ஃப்ரூட்டை எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த ஒரு தியரியில் சொல்கிறாங்க. அதுதான் நான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அண்ட் அவள் தான் இந்த தியரியும் கூட. கண்டிப்பாக இந்த தியரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய தியரிஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then stay tuned.